டிஸ்க்ளைமர், இது வந்து வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான், ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கிடையாது. This is for only educational purposes and not a professional advice. ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துக்க வந்து ஒரு பேஷண்ட் வந்து எல்ஏ அலர்ஜி இருக்கு, அவங்க நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போறோம், அதுதான் இன்னைக்கு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலெக்டிவ் டென்டல் கேர் வந்து ரொம்ப தள்ளி வைக்கணும். பேஷண்ட் நாங்கள் கேஸ் எடுக்கும்போது பேஷண்ட் சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி அலர்ஜி இருக்கு, லோக்கல் அனஸ்தீசியா மருத்துவ அலர்ஜி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம முதல்ல வந்து நம்ம பண்ண போகிற டென்டல் ட்ரீட்மெண்ட் வந்து தள்ளி வைக்கணும். லோக்கல் அனஸ்தீசியா வந்து தள்ளி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சி டென்டல் கேரா இல்லை எமர்ஜென்சியாக இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். முதல்ல வந்து இன்வேசிவா லைக் எக்ஸ்டென்ஷனோ இல்லை வேற ஏதாவது இருந்தாலும் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ராக்ஷன் இம்ப்ளான்ட் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எப்படி அனஸ்தட்டிக் எஃபெக்ட் கொண்டு வருது அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைட் செடேஷன் கொடுக்கலாம். அண்ட் அக்யூட்டாக பெயின் இருந்தால் ஓரல் அனால்ஜெசிக்ஸ் கொடுத்துட்டு அண்ட் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம். சரி, பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணி ஆகணும், அலர்ஜி இருக்கு, என்ன பண்ணலாம். இன்னொன்று வந்து ஜென்ரல் அனஸ்தீசியாவுக்கு அலர்ஜியா இல்லைன்னு பார்த்துட்டு போயிட்டு ஜென்ரல் அனஸ்தீசியா வந்து கொடுத்துட்டு பேஷண்ட்க்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ அதெல்லாம் அந்த ரேசிட்டிங் பண்ணிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். ஆனால் ப்ரொவைடட் எல்லா அனஸ்தட்டிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ட்ரெயின் பர்சன்ஸ் எல்லாமே இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து ஹிஸ்டமின் பிளாக்கர் வந்து லோக்கல் அனஸ்தட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அது டைஃபென்ஹைட்ரமின் வந்து அனால்ஜெசிக்காகவும் இருக்கும், ப்ளஸ் மைல்டு லோக்கல் அனஸ்தட்டிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணி பேஷண்ட்டோட பெயின் வந்து குறைச்சிடலாம். மைல்டு அனஸ்தட்டிக் எஃபெக்ட்னால நோவ் பிளாக் பண்ணிட்டு இது பண்ணி. ஸோ இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து அலர்ஜி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அலர்ஜின்னு தெரிஞ்சுக்கணும். எந்த லோக்கல் அனஸ்தட்டிக் அலர்ஜின்ட்டு எஸ்டருக்கா அமைடுக்கான்ட்டு. ஸோ எஸ்டர்னா வந்து அமைட் கொடுக்க வேண்டியது தான், அமைட்னா வந்து எஸ்டர் கொடுக்க வேண்டியது தான். அண்ட் எஸ்டமின் பிளாக்கர் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை ஜென்ரல் அனஸ்தீசியாவில் ஒரே சிட்டிங்கில் கொடுத்து இது பண்ணலாம். அண்ட் ஆல்டர்னேட்டிவ் பெயின் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் லைக் ஹிப்னாசிஸ், அக்குபங்க்சர் அதெல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து லோக்கல் அனஸ்தெட்டிக் டாக்ஸிசிட்டி வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட் கிட்ட அனஸ்தீசியா எடுத்திருக்காங்களா, என்ன எடுத்திருக்காங்க, சப்போஸ் முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா என்ன ரியாக்ஷன் ஏதாவது நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு இன்ஃபார்ம் கன்சென்ட் வந்து வாங்குறது. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து என்ன அமௌண்ட் எவ்வளோ கொடுக்க போகிறோம், எந்த டைப் யூஸ் பண்ண போகிறோன்றதை நோட் பண்ணிக்கணும். அண்ட் ஒழுங்கான ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணணும். எதுக்குன்னா வந்து ரிஸ்க் ஃபேக்டரும் அலர்ஜியும் வந்து இது பண்ணுறதுக்காக. ப்ளஸ் ஆன்டி கிளாஸ் 2 கிளாஸ் 1B ஆன்டி டிசரித்மியாஸ் வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நியூரலாஜிக்கல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து என்ன எதனால அப்படின்றத செக் பண்ணணும் அனஸ்தெட்டிக் டாக்ஸிசிட்டியால். ஸோ அப்புறமா வந்து அவங்கள வந்து அட்மிட் பண்ணிட்டு என்ன எவ்வளோ அனஸ்தீசியா வந்து தெரபிக் டோஸ், எவ்வளோ மேலே போனால் டாக்ஸிக் டோஸ்ன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம லோவஸ்ட் கான்சன்ட்ரேஷன் அண்ட் வால்யூம் அது வந்து விச் இஸ் எஃபெக்டிவ் அப்படின்றத பார்த்து யூஸ் பண்ணணும். அண்ட் நம்ம முக்கியமாக வந்து எபினெஃப்ரின் ஆட் பண்ணோம்னா வந்து கண்டிப்பாக வந்து ஸ்லோவராக வந்து பாடிக்குள்ளே வந்து இன்டேக் ஆகுது. ஸோ சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டியை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். அண்ட் லோக்கல் அனஸ்தெட்டிக் ஓவர் டோஸ்னால வந்து என்னென்னலாம் இருக்குன்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து பேஷண்ட் கிட்டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லணும். அண்ட் ஏதாவது பேஷண்ட் வந்து ஏதாவது அன்ஈஸினஸ் ஃபீல் பண்ணாங்க அனஸ்தீசியா கொடுக்க இருக்கு அப்படின்னா இது
அண்ட் நம்ம முக்கியமாக வந்து பேஷண்ட்க்கு நல்லா ஒரு எடிகேட் பண்ணுவோம். அந்த அனஸ்தெடிக் எஃபெக்ட் எப்படி இருக்கு, ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து இந்த இதெல்லாம் இது பண்ணால்